சிஎஸ்கே vs பஞ்சாப் விளையாடின இன்றைய போட்டி கடைசி ஓவர் வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த போட்டியில் சிஎஸ்கே எந்த இடத்துல தோத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐபிஎல் சீசன் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இதில் இன்னைக்கு சண்டிகாரில் நடந்த போட்டியில் சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதினாங்க. டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாரு. அதன்படி அந்த அணியோட தொடக்க ஆட்டக்காரர்களா பிரியான்ஸ் ஆர்யா மற்றும் பிராப் சிம்ரன் சிங் களமிறங்கினாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பிரியான்ஸ் ஆர்யா பவுண்டரியும் சிக்ஸரையும் பறக்க விட்டு 15 ரன்கள் எடுத்தாரு. இரண்டாவது ஓவர்ல பிராப் சிம்ரன் சிங் டக் அவுட் ஆகி வெளியேற பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 9 ரன்கள் எடுத்த நிலையில கலீல் அகமது பந்து வீச்சுல கிளீன் போல்ட் ஆகி நடை கட்டினாரு. இந்த சூழல்ல அஸ்வின் தன்னுடைய அபாரமான பந்து வீச்சு மூலமா ஒரே ஓவர்ல நெகல் வதாரா மேக்ஸ்வெல் விக்கெட்டை வீழ்த்த பஞ்சாப் அணி தடுமாறினாங்க. ஒருபுறம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் மறுபுறம் பவுண்டரி சிக்ஸர்னு பிரியான்ஸ் ஆர்யா பொலன்னு பொழந்தாரு. 24 வயசு பையன் சிஎஸ்கே வீரர்களோட பந்துகளை பறக்க விட்டாரு. 7 பவுண்டரி 9 சிக்ஸர் என விளாசி அவர் 39 பந்துகள்ல சதம் அடிச்சாரு. இதனால அவர் பெரிய ஸ்கோர் அடிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 42 பந்துகள்ல 103 ரன்கள் எடுத்த நிலையில நூர் முகமது பந்து வீச்சுல ஆட்டம் இழந்தாரு. பஞ்சாப் அணி 154 ரன்கள் எடுத்திருந்த போது அவர் மட்டுமே தனியாளா 103 ரன்களுக்கு உச்சி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களின் பார்வையையும் ஒரே மேட்ச்ல தன் பக்கம் திருப்பிட்டாருன்னே சொல்லலாம். இதன் மூலமா நடப்பு ஐபிஎல் தொடர்ல அதிவேகமா சதம் அடிச்ச வீரர் என்ற பெருமையும் அவர் பெற்றாரு. பிரியான்ஸ் ஆர்யா ஆட்டம் இழந்த பிறகு சாசாங் சிங் 36 பந்துகள்ல 52 ரன்களும் மார்க்கோ யான்சன் 19 பந்துகள்ல 34 ரன்களும் எடுத்தாங்க. இதனால 20 ஓவர் முடிவில் பஞ்சாப் அணி 6 விக்கெட் இழப்புக்கு 219 ரன்கள் எடுத்துச்சு. 220 ரன்கள் எடுத்தா வெற்றி இலக்கோட களமிறங்கினாங்க சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பேட்ஸ்மனா ரச்சின் ரவீந்திரா மற்றும் டெவோன் கான்வே களமிறங்கினாங்க. 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இதுக்கடையில ரச்சின் ரவீந்திரா 36 ரன்கள்ல ஆட்டம் இழக்க அடுத்து வந்த சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் 1 ரன்ல விக்கெட்டை பறிகொடுத்து நடை கட்டினாரு. அவருடைய விக்கெட் இழப்புக்கு பிறகு வந்த சிவம் துபே கான்வே கூட ஜோடி சேர்ந்து தன்னோட பங்குக்கு 42 ரன்கள் எடுத்தாரு. அவரோட விக்கெட்டுக்கு பிறகு தல தோனி களத்துக்கு வந்தாரு. லாஸ்ட் 25 பந்துகள்ல சிக்ஸரே போகாம இருந்த சிஎஸ்கே ஃபேன்ஸுக்காக ஒரு சிக்ஸர் அடிச்சு தன்னோட வரவை பதிவு செஞ்சாரு. இதுக்கடையில டெவோன் கான்வே ரெட் அவுட் முறையில வெளியேற ஜடேஜா தோனி கூட ஜோடி சேர்ந்தாரு. அடுத்த பந்தையும் சிக்ஸருக்கு பறக்க விட்டாரு தோனி. மேட்ச் நடந்துட்டு இருக்கிறது சண்டிகாரா இல்ல சென்னைன்ற அளவுக்கு கிரௌட் ஃபுல்லா தோனின்னு வின் எதிர கோஷம் போட்டாங்க. 10 பந்துல 40 ரன்கள் அடிச்சா வெற்றின்ற நிலையில சிஎஸ்கே இருந்தாங்க. ஆட்டத்துக்கு உயிர் கொடுத்தாரு தோனி. ஒரு பவுண்டரையும் பறக்க விட்டாரு. 6 பந்துகள்ல 28 ரன்கள் சிஎஸ்கே அணிக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த நிலைமையில தான் கடைசி ஓவருடைய முதல் பந்தை எஸ் தாக்கூர் வீச தோனி சிக்ஸர் அடிப்பான்னு எதிர்பார்க்கப்பட்டப்போ யுஸ்வேந்திர சாகல் கிட்ட கேட்ச் கொடுத்து விக்கெட்டை இழந்தாரு. அப்பவே சிஎஸ்கே ஆட்டத்தையும் இழந்தாங்க. 20 ஓவர் முடிவில் சிஎஸ்கே 201 ரன்கள் மட்டுமே எடுக்க 18 ரன்கள் வித்தியாசத்துல பஞ்சாப் தங்களோட வெற்றியை பதிவு பண்ணாங்க.